62 இது அது உங்களுக்கு தலைக்கட்டுக்கு இருக்குங்க. உங்களுக்கு ஒரு 1 மாதத்துக்கு இருக்கா இல்லாட்டி ஒரு 6 மாதத்துக்கு இருக்கா சேரு உங்களுக்கு வந்து டஸ்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா 1 மாதத்துக்கு இருக்கா நீங்கள் க்ளீன் பண்ணுற மாதிரி. க்ளீன் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லையே. நம்மளுக்கு வீடு துடைக்கிறோம் லைஸால் அந்த மாதிரி அதை எடுத்து உள்ள ஊற்றி போட்டு கீழே இருக்கிற ஃப்ளஷ் ஓட்டி அவ்வளோதான். அதில் வேறு எந்த வேலையுமே இல்லை. இதுக்கும் அதே மாதிரி தான். என்ன இது எம்எஸ் அது எஸ்எஸ் 304 எஸ்எஸ் வந்து 2 கிரேடு இருக்குது. 302 இருக்குது, 304 இருக்குது. 304 இது வந்து மேலே இருக்கிறது வந்து 304 டபுள் சீட் பாடி. பாடி பெயிண்டிங் பண்ணி இதே மாதிரி தான் இருக்குது. 20 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்குது. இதே மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வந்து லைட்டாக மேலே சிங்கிள் போட்டு இன்னொரு 10 வருஷம் கழிச்சு சிங்கிள் போட்டு லைட்டாக தொடச்சிட்டு இதே மாதிரி தான் இருக்குது. மேலே இருக்கிறது எல்லாமே எல்லாத்துக்கும் ஒரே வேலை தான். இப்போலாம் ஒரே வேலை தான். இதுக்குள்ளே வந்து ஒரு 10 கிலோ கண்ணாடி தூக்கி போடணும். 10 கிலோ 12 கிலோ கண்ணாடி தூக்கி போடணும். 15 கிலோ போடணும். கண்ணாடி பஸ் தான் உங்களுக்கு வீட்டு அப்படியே அது என்ன கம்பெனி சன் அது வந்துங்க இந்த திக்னஸ் தான் இருக்குது. உள்ள இருக்கிற ட்ரம்மு ரொம்ப லேஸு எக்ஸ்ட்ரா வச்சு கொண்டு வந்துடலாம். இதை அப்படி கொண்டு வர முடியாது. 105 கிலோ வரும். ஆட்டோவில் எடுத்துகிட்டு வர முடியாது. அப்போ நான் 12,000 14,000 2000 ஏறி இருக்குது. வேலை போயிருங்க. 3 மாதம் அதிகபட்சம் 4 வருஷம் 5 வருஷம் போயிருங்க. ஏன்னா தீயில் வேகிறதுனா உங்களுக்கு வந்து இந்த இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் நீங்கள் வாங்கினீங்களோ அதில் வந்து இந்த பாக்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த பாக்ஸ் செட்டிங் எதுக்குன்னா இங்கே தீ எரிஞ்சினாலுமே இதுக்குள்ளே வந்து தண்ணி ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. இந்த ஃபுல்லாக வருது. ஆமாங்க. இந்த எட்ஜு இந்த எட்ஜிலிருந்து இந்த எட்ஜு வரைக்கும் தண்ணி ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. அதனால தீ இங்கேயே எரிஞ்சினாலும் உங்களுக்கு 10 நிமிஷம் சூடாகிருக்கு. ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்குது. அது சூடெல்லாம் நல்லா தான் ஆகுது. ஆனால் இந்த அளவுக்கு லைஃபும் வராது. அப்புறம் இந்த மேல் பிளேட் வந்து இத்து போச்சுன்னா இங்கே கறி பிடிச்சி புகை வெளியே வரும். உங்களுக்கு இது வந்து ஹால்லேயே வச்சிங்கனாலும் புகை வெளியே வரும். கீழே வந்து 7 இன்ச்சு ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. ஏர் வந்து இதுக்குள்ளே போயினா மேலே வரும்போது ஒரு 10 அடிக்கு வந்து சிம்னி விளக்கு இருக்குதுன்னு வச்சுங்க. சிம்னி பை போடுறீங்கன்னு வச்சுங்க. அதுக்கு மேலே பேப்பர் வச்சிங்கனாலும் எரியும். அந்தளவுக்கு போகும். நல்லா மேலே வந்து இழுக்குது. ஃபுல்லாக இருக்குது. 10 நிமிஷம் தாங்க டைம் சூடாக இருக்குது. 60 நிமிஷம் 10 நிமிஷம் தான். நல்லா இருக்குது உங்களுக்கு. அது நம்மளுக்கு ஓன் தயாரிப்புங்க. வெளியில் கொடுக்குறது இல்லைங்க. உங்களுக்கு வந்து இங்கே யாரும் டீலர்லாம் யாரும் இல்லைங்க. டைரெக்டாக நாங்கள் செஞ்சு அப்படியே கொண்டாடுறோம். அப்படி உங்களுக்கு கம்பெனி எஸ்எஸ் எப்படி பார்க்குறோன்னு கப்ளிங்குங்க இந்த இடத்துல வருங்க. எல்லாமே வந்து இது இந்த லெக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு எஸ்எஸ் தான். கம்ப்ளீட்டாக எஸ்எஸ் தான் போடுறோங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். $40 லிட்டர் என்ன ரேட்டு இருக்குங்க? 40 லிட்டர் வந்து உங்களுக்கு 17 ரூபா வருங்கண்ணா. அது ஆர்டர் கொடுக்கணும். அவர் சொன்னால் தான் தெரியும். ஆமாம். அதுங்களா நான் ஃபேமிலியில் வந்து மினிமம் 4 பேருங்க. அதிகபட்சம் 3 பேர். அப்படி இருக்கிற பட்சத்தில் 60 லிட்டருங்கும் போது ஒரு டைம் காய் வச்சுனா வேலை முடியும். 40 லிட்டர் வந்து ரேரு தாங்க. அதை கேட்டேங்க என்ன ரேட்டு கேட்குறது ரேரு தாங்க. மினிமம் நம்ம 60 லிட்டர் ஸ்டாண்டர்டாக போடுறோங்க. இருக்குது. எப்போ வந்தாலும் எடுத்துக்கலாங்க. 5 mm திக்னஸுங்க. எல்லாமே டாட்டா ஸ்டீல் தான். வேறு ஜேஎஸ்டபிள்யூ கூட யூஸ் பண்ணுறதில்ல. ஒன்லி டாட்டா. இது ஃபுல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக டாட்டா. அதே மாதிரி 250 டிகிரி வந்து உள்ள பெயிண்டெல்லாம் மிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ அதனால் வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதே இல்லை. மேக்ஸிமம் அது நாங்கள் 5 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம். ஃபுல் வாரண்டி இது 5 வருஷம். ஆமாம். ஏதோ கொஞ்சம் குறைச்சிங்க.
எடுத்துக்கலாம்.